பெண்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான இந்திய அணியை இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹேமலதா வீரர் நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். மேம், நீங்கள் இந்தியாவுக்காக விளையாடுக்கான அந்த டீமில் இடம் பெற்றிருக்கீங்க. எப்படி உணர்றீங்க நீங்கள்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பி. அது நம்ம சென்னையிலேருந்து நான் போய் ஆடுறது ரொம்ப ஹாப்பி அண்ட் எஸ், தேங்க்ஸ் டு காட். இப்போ ஒரு பெரிய விபத்துக்கு பிறகு நீங்க ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அதுல என்னெல்லாம் சவால் இருக்கு, எப்படி நீங்க வந்து வந்தீங்க? முதல்ல கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து வந்தது வந்து ரொம்ப டஃப்பான பீரியட் எனக்கு. அதுலேருந்து நிறைய சவால்கள் வந்து நான் பார்த்துருக்கேன். லைக் ஒரு ப்ராக்டிஸ் போகிறதா இருக்கட்டும், ஏஞ்சி நடக்கிறதா இருக்கட்டும், திருப்பி பேட் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஒரு சவாலான போட்டிகள் தான். அண்ட் வந்து அதுலேருந்து மீண்டு வர்றது இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். லைக் எப்படின்னா, நம்ம மன உறுதியாக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான். எல்லாமே ஸ்போர்ட்ஸில் எல்லாமே நடக்கிறது சகஜம். ஸோ பட் அதுலேருந்து நம்ம பேக் எப்படி அதை ஸ்டெப் வரும் அப்படின்றது தான் அதில் இருக்க ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஓகே, இப்போ இந்தியன் டீம்ல வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ் எல்லாம் இருக்கு? ஏன்னா இப்போ நடப்பு சாம்பியன் ஆகக்கூடிய ஆஸ்திரேலியாவை நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம டீம் எந்த அளவில் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை பத்தி? கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா எங்களோட ப்ரிப்ரேஷன் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக எந்த டீமாக இருந்தாலும், ஆஸ்திரேலியான்னு கிடையாது, எந்த டீமாக இருந்தாலும் நாங்கள் சீரியஸாக தான் எடுத்துப்போம். ஈவன் தோ பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, நாங்கள் 4 பேர் கூட தான் போட்டி போட போகிறோம். கண்டிப்பாக ஒரு மேட்சும் வந்து சீரியஸ்னஸ் இருக்கும். எந்த டீமே நான் வந்து டேக் இட் ஈஸியாக எடுக்க முடியாது. லைக் வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக டெஃபினட்டாக வில் டூ அவர் பெஸ்ட். நீங்கள் ஒரு ரைட் சைடு பேட்ஸ்மேன், உங்களுக்கு இதெல்லாம் இப்போ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் எதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் இல்லை. பட் கன்சிடர்லி பேட்ஸ்மேன். என்னோட இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக பாசிட்டிவாக ஆடுறது என்னோட கேம். அது வந்து நான் அது எப்பவுமே நான் எந்த டைமில் இருந்தாலும் நான் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்திருக்கேன். மேபி அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் ஆட போகிறேன். அப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் விமென்ஸ்க்கான அந்த கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு ஸ்கோப் வந்து என்ன அவேர்னஸ் வந்திருக்கா? இன்னும் வரணுமா? அதில் என்ன சிக்கல்லாம் இருக்குது? தமிழ்நாட்டில் இன்னும் கிரிக்கெட் வந்து விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது? கண்டிப்பாக இப்போ நான் ஆடின டைமில் நான் வந்து 2018 வந்து நான் வேர்ல்ட் கப் ஆடினேன் வெஸ்ட் இண்டீஸில். அதுக்கப்புறம் இப்போ 2024 அப்போதுக்கும் இப்போதுக்கும் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து அப்போல்லாம் நான் பார்க்கும்போது லைக் 150 பீப்புள் 200 பீப்புள் தான் செலெக்ஷன்ஸ்க்கே வருவாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே 2 days வரைக்கும் வந்து செலெக்ஷன்ஸ் போகுது. Under 19, Under 23 அண்ட் சீனியர்ஸ் கேட்டகரியில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டு இருக்காங்க. இட் மீன்ஸ் ரொம்ப அதிகமான வந்து பீப்புள் வந்து லுக்அப் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்டை. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ். அண்ட் வந்து இப்போ நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் ஸ்டேட் லெவல்லையும் சரி, WBLஆக இருக்கட்டும், அண்ட் வந்து டொமஸ்டிக் சர்க்கிட்லையும் சரி, நிறைய பேர் வந்து ரொம்ப அது டேக்கப் ஸ்போர்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. முன்னாடி வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது ஸ்போர்ட்ஸ் பர்சன் உமன்ஸ் கிரிக்கெட் வரைக்கும். பட் இப்போ வந்து BCCA இருக்கட்டும், ஜெயஷா இருக்கட்டும், அவங்க எல்லாமே ரொம்ப கிரிக்கெட்டை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவில் வந்து தமிழ்நாடு பார்த்தா டெஃபினட்டாக இப்போ நிறைய மெம்பர்ஸ் ஆஃப் வந்து ஆடிட்டு தான் இருக்காங்க அண்ட் ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ராக்டிஸ் மேட்ச்க்கு எப்போ நீங்கள் போகிற மாதிரி இருக்கும்? இப்போ அந்த ஷெடியூல் வந்து அக்டோபர்லேருந்து கமென்ஸ் இருக்குது. அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எப்போ சேர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? டெஃபினட்டாக இன்னும் ஷெடியூல் வரல சார். வந்தால் கண்டிப்பாக அறிவிப்பாங்க. கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேக் டு we are going to Dubai. Yes.